இந்த சம்மில் எனக்கு வந்து ஜிடிபி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு 2 டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஜிடிபின்னா ஹச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட் டேர்மை முதல்ல எழுதிக்கிறேன். இப்போ இதிலேருந்து 2 மட்டும் காமனாக வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டா x² மைனஸ் 9ன்னு வரும். இப்போ இந்த 9 அப்படிங்கிறத 3 ஸ்கொயர்டுன்னு எழுதிக்கலாமா? ஏன்னா 3 ஸ்கொயர் பண்ணால் 9ன்னு வரும். அப்போ 2 x² மைனஸ் 3 ஸ்கொயர். இப்போ இதை பாருங்களேன், a² மைனஸ் b² ஃபார்முலா இருந்த மாதிரியே இருக்கா? ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? a ப்ளஸ் b a மைனஸ் பின்னு விரித்து எழுதிக்கலாமா? ஸோ நான் அந்த மாதிரி விரித்து எழுத போகிறேன். இப்போ இந்த ஏக்கு பதிலாக எக்ஸுன்னும் பிக்கு பதிலாக 3ன்னும் விரித்து எழுதுனா எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3ன்னு வரும். இப்போ எனக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷனை கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்க? x² மைனஸ் 2x மைனஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க. இதையும் பெருக்கினா மைனஸ் 3ன்னு வரும். இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன பண்ணணும்னா, நான் 2 நம்பரை பெருக்கினா மேலே இருக்கக்கூடிய அந்த மைனஸ் 3ம் அதே 2 நம்பரை கூட்டினா நடுவில் இருக்கக்கூடிய இந்த மைனஸ் 2ம் வரணும். நான் என்ன பண்ண போகிறேன்? 1ஐயும் 3ஐயும் பெருக்க போகிறேன். பெருக்கினா எனக்கு ப்ளஸ் 3ன்னு வரும். ஆனால் எனக்கு மைனஸ் 3 வரணுமா? ஸோ இங்கே ஒரு மைனஸ் போட்டுக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் பெருக்கினா மைனஸ் 3ன்னும் இது ரெண்டையும் கூட்டினா மைனஸ் 2ன்னு வந்துருச்சு. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 3 அந்த 2 டேர்ம் தான். 1ஐயும் 3ஐயும் எக்ஸோடு சேர்த்து எழுதிக்கிட்டேன். இப்போ நான் 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணிட்டேன்னா இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுவோம், எக்ஸ் மைனஸ் 3. அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 3. இப்போ இந்த 2 டேர்முக்குமே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஹச்சிஎஃப் அப்படின்னா ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க டேர்ம் என்ன? எக்ஸ் மைனஸ் 3. அப்போ இதான் என்னது? இதுக்கான ஹச்சிஎஃப்.